தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இருக்கிறார். லோகநாதன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. செங்கல் புயலுடைய அண்மை தகவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 மணி நேரத்துக்கு முன்பாக 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருந்தது. தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இந்த செங்கல் புயல். குறிப்பாக பார்க்கும் பொழுது தென்கிழக்கே கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் புதுச்சேரிக்கும், அதே 50 கிலோமீட்டருக்கும், சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது சரியாக இன்று நள்ளிரவு அல்லது காலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த சூழல்ல பல்வேறு இடங்கள்ல தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அதிக மழை என்று பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான முதல் மிதமான மழை 20 மாவட்டங்கள்ல பெய்ய, மொத்தமாக 24 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.